மக்களே, நீங்க எத்தனை பேர் வந்து ட்விட்டர்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பிஆர் டீம் வந்து இந்த வியானாக்கு சப்போர்ட் பண்றவங்க, அப்புறம் வந்து இந்த கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இருப்பானுங்க, சரிங்களா? ஸோ அவங்களோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோன்னு பார்த்தேன். ஸோ காலையில இருந்து திவ்யா அவர்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க. மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து இந்த வியானாக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ வியானா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கிட்ட பிஆர் டீம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க டைட்டில் அடிச்சாங்கன்னா அது கணக்கு வந்து வேற மாதிரி போகும். ஸோ இது வந்து பல பேர் வந்து இந்த சீசன்ல அக்ரிமெண்ட், அதாவது டீலிங் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. விஜய் பார்வதி, கானா வினோத், அப்புறம் கமருடீன். ஸோ இப்படியான நபர்கள் எல்லாமே இந்த கானா வினோத்ன்றவன் பொண்டாட்டியோட நகையை வித்து வந்து பிஆர் டீமுக்கு காசை கொடுத்து போட்டு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாள் சம்பளத்திலையும் அப்படி கூட டீலிங் வந்து போட்டிருக்காரு. அதுல பிக் பாஸ்ல போன நபர்கள்ல சில பேர் வந்து பிஆர் இல்லாமையும் போயிருக்காங்க, அப்பாவிகள். ஸோ அப்போ அப்படிப்பட்ட நபர்களை பற்றி இந்த பிஆர் டீம் வந்து ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கக்குள்ள நம்ம மக்கள் கேப்டன் விஜயகாந்த் சாரையே வந்து ஒரு டைம்ல சோசியல் மீடியாவில் வந்த விடயங்களை பார்த்துட்டு அப்யூஸ் பண்ணவங்க தான் நம்மளுடைய மக்கள். அதுக்கப்புறம் அவர் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் அழுது கண்ணீர் விட்டவங்க தான் நம்மளுடைய மக்கள், தமிழ் மக்கள், சரியா? ஸோ அப்போ இந்த என்ன விடயத்தை வச்சு இப்போ திவ்யா அவர்களை இவங்க அட்டாக் பண்றாங்க, ஒரு பொய்யான விடயத்தை பரப்புறாங்க அப்படின்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வியானா வந்து நைட்டு வந்து திவ்யா அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் தூங்கி கொண்டிருக்கக்குள்ள நீங்க பேசுறது வந்து எனக்கு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னு. அப்ப உடனே வந்து திவ்யா கேட்பாங்க, நான் பேசுறதை நீங்க பாத்தீங்களா? அப்ப உடனே அது வியானா மாத்துவாங்க, இல்ல எனக்கு நித்திர குழப்பத்தில் எனக்கு வடிவா தெரியல நீங்க. அப்பதான் திவ்யா அழகா சொல்லுவாங்க, அது நான் இல்ல அப்படின்னு. அப்ப வந்து சரின்னு போக்கில இல்ல இருங்க, நீங்க குழம்பிட்டீங்கல்ல, சரி யாருன்னு பார்ப்போம். சந்திரா கூப்பிடுவாங்க. சந்திரா வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து இப்போ இருக்கக்குள்ள யாராவது சத்தம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா சந்திரா சொல்லுவாங்க, அங்க அப்படி ஒரு நடக்கலையே. உடனே வந்து இவங்க வியானா மாட்டுப்பட்டுடுவாங்க. உடனே நம்ம வந்து போயிடுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய இதாக இருந்து திவ்யா அவர்கள் அழகா கிளியர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் போயிட்டு திவ்யா அவர்கள் பக்கம் உண்மை இருக்கு, திவ்யா கரெக்டா பண்ணிட்டாங்க, வியானா அட்டென்ஷன் சீக்கிங்காக கேவலமா இந்த விடயத்தை பண்ணியிருக்காங்கட்டு. திவ்யா அவர்கள் வந்ததுமே இந்த வியானா பயந்துட்டு திவ்யா அவர்களை பத்தி சுபிஷாட சொல்லி கொண்டு இருந்தது, இவங்க வந்து பார்வதியை அடக்கிட்டாங்க, பெரிய ஆட்டம் போல இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப வியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஆர் டீமுக்கு ஒரு காசு கொடுத்துருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது தீனி போடணும் இல்ல, ஏதாவது வாண்டடா பண்ணணும் இல்ல. ஸோ அப்பதான் பிஆர் டீம் வந்து வேற மாதிரி பண்ணும், கிரியேட் பண்ணிச்சு, ஓவியா மாதிரி நடிச்சிச்சு. அப்ப இப்ப வந்து பார்த்தா இந்த அம்மாவோட அந்த ஒரு ஹீரோயின் என்ற இதுக்கு மண்ணை மூடி போடுற மாதிரி ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டாங்க, திவ்யா வந்துட்டாங்க. ரொம்ப கிளியரா பேசுறாங்க, பாயிண்டா பேசுறாங்க, தாறுமாறா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வைரலா மெரியும். அப்ப வில்லி என்ன பண்ணுது அப்படின்னா, சைலண்டா இருந்து திவ்யா அவர்களுடைய நேம் அட்டாக் பண்ண, ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுது. அதுக்கு வந்து வெளியில இருக்க பிஆர் டீம் வந்து இன்னைக்கு காலையில இருந்து ஒர்க் பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியானாக்கு சப்போர்ட் பண்ற முக்கியமா ட்விட்டர்ல இருக்கிற பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கேவலமான விடயத்தை பண்ணி கொண்டிருக்காங்க மக்களே, சரிங்களா? ஸோ திவ்யா அவர்களுடைய ஆதரவாளர்கள், வெல்விஷர்ஸ், ஸோ நம்ம வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் தகுதியான நபர் வந்து டாப் 5 போகணும்ன்றதான் என்னுடைய இது. ஸோ அப்ப தகுதி இல்லாத நபர்களை வந்து இப்படி ப்ரொமோட் பண்ண ஒரு டீம் இருக்கக்குள்ள தகுதியான நபர்கள் வெளியில போயிடுவாங்க, சரியா? அது வந்து இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப ஒரு கேடு கெட்டுதா போகும். அதனால நான் என்னுடைய ரிவ்யூவை நான் வந்து நேர்மையா பண்றேன். அதே போல நீங்க வந்து திவ்யா அவர்களையோ இல்ல வேற நேர்மையான நபர்கள், பிரஜின் அவர்கள், சந்திரா அவர்கள், சபரி அவர்கள், இவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்கள பத்தி ஒரு உண்மை வரைக்குள்ள அதுக்கு ஆதரவு கொடுங்க. அதை பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நாட்டுக்கு ஊழல் எவ்வளவு கூடாதோ அதே போல பிக் பாஸுக்கு வந்து இப்படியான ஃபேக் பிஆர் டீம் வச்சுட்டு போறவங்க உதவாக்கரைகள். ஆனா அந்த ட்விட்டர்ல அந்த போட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா காசை கொடுத்தா என்னவும் தின்னுவாரு. அதனால எப்படியான போலி எடிட் வேணும்னாலும் போடுவாரு. இதுதான் வியானா சொன்ன வீடியோ வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். மானம் கெட்டவன். நல்ல முறையில பிறந்திருந்தா இப்படி தோணாது, வேற மாதிரி பிறந்திருந்தா தான் அவனுக்கு இது தோணும். அவன் பார்த்தான்னா அவனுக்கு புரியட்டும். காசு வேணும்னா தட்டெடுத்துட்டு வாடா, குடும்பத்தோட போட்டு வர்றேன், ஏன்னா அப்படி மானம் கெட்ட அலையிற. சரி ஓகே மக்களே, இதுதான் நடந்த விடிய மக்களே. திவ்யா அவர்கள் ஒரு வித்தின் 2 days வந்து இப்படி அலற வச்சிருக்காங்க பாருங்க. எப்பயுமே பொய்களுக்கு உண்மையை கண்டா இப்படித்தான் கதறுவானுங்க. அது திவ்யா அவர்களை பார்த்தோன்னே கதறுதுகள் கூட்டம். நன்றி.